லேட் தீனா, அர்ஜய் தீனா எல்லாம் தாண்டி கின்னஸ் ரெக்கார்ட் படைத்த தீனா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 7 நாள் 168 மணி நேரம் தொடர்ந்து ரேடியோவில் ஷோ பண்ணேன். முதல்ல இது என்னோட ஐடியாலாம் கிடையாது. நான் வேலை பார்த்த ரேடியோ ஸ்டேஷனோட ஐடியா அது. ஆனால் பாம்பேயில் உட்காந்து ஒரு பெரிய டீம் பீஜிங்கில் வந்து ஒலிம்பிக்ஸ் போய்ட்டு இருந்தது. அப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு ரேடியோ ஒலிம்பியாட்னு ஒன்று பண்ணலாம், ரேடியோ மேரத்தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிகெஃப் ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மார்னிங் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்களா ஆர்ஜேஸ், அவங்கெல்லாம் தேர் கொண்டு டூ ரேடியோ மேரத்தான். ஒருத்தர் 50 மணி நேரம் பண்ணுவோம், ஒருத்தர் 100 மணி நேரம் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதில் இவங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணது எல்லாரும் எது வேணாலும் பண்ணிட்டோம். ஆனால் சென்னை ஸ்டேஷனில் ஆர்ஜே தீனா மட்டும் கின்னஸ் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க முடிவு எடுத்து தே ஆர் கம்மிங். இட்டாலியில் வந்து ஸ்டிஃபினோ வினோரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 135 மணி நேரம் தொடர்ந்து ரேடியோவில் நிகழ்ச்சி பண்ணி ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காரு. யூ கோயிங் டு பிரேக் தட் ரெக்கார்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த வாய்ப்பு நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் நிறையா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நாட் ஓன்லி மீ, இட்ஸ் என்டையர் டீம். பிக் எஃப்எம்லாம் என் கூட நிறைய பேர் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க.